இப்போதைக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா வந்து ரேடியேட்டர் ஓடினாலுமே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகுது. ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டுன்னு சொல்லி ஆஃபே ஆயிடுச்சு. கேடிஎம் யாருமே பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஆனே ஆகலை. அண்ணா இங்கண்ணா நீ பாட்டி நீ என்னண்ணா பண்ணுற? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். சென்னையில் நிறுத்தினக்கு அப்புறமேட்டு பெருசாக என்னால் எங்கேயுமே போக முடியல. அண்ட் இப்போ வண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வண்டி எவ்வளோ ரேராக யூஸ் பண்ணுறேன்னு. ஃபுல்லாகவே டஸ்ட்டு. ஆக்சுவலி ரோட்டுக்கும் உள்ளே தான் வந்து நிப்பாட்டியிருக்கேன், பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூசி படிஞ்சிடுது. நானும் வந்து துடைக்கிறேன். இப்போ ஒரு 1 வீக்ஸாக எடுக்கல, 2 நாளாக நல்ல மழையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் இன்னுமே நல்லாவே படிஞ்சிருச்சு. ஸோ வண்டியே வந்து பாருங்களேன், லோ பேட்ரி, ஃபியூல் லெவல். ஆக்சுவலி இங்கே பக்கத்துலேயே பெட்ரோல் இருக்குது, போய் அடிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோ பேட்ரி காட்டிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போதைக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா வந்து ரேடியேட்டர் ஓடினாலுமே வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகுது. ஸோ அதை தான் செக் பண்ண போகலான்னு போயிட்டுருக்கேன். இந்தியன் ஆயில் வந்துட்டோம். 200க்கு ப்ரோ. ஸோ கைஸ் பெட்ரோல் அடிச்சுட்டு அந்த இப்போ அப்படியே கிளம்பியாச்சு. ரொம்ப நாளாச்சு கைஸ் இந்த வண்டி எடுத்து. சென்னை வந்ததுக்கப்புறமேட்டு அட்லீஸ்ட் வீக்கெண்டாச்சும் ஏதாவது ரைடு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தது. வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு போயிட்டு வரதே வந்து எனக்கு ஒரு வேலையாக இருக்குது. பெருசாக இதை வந்து கன்சிடரே பண்ண முடியல. வண்டி எடுக்கணும், வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாளடைவில் ஒரு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கும்போது லைட்டாக ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. பட் ஸ்டில் அது வந்து யூஸ்வல் நினச்சிட்டு விட்டுட்டேன். பட் ஒரு டைம் என்னோடய ஃபோன் ஆக்சுவலி ரிப்பேர் ஆகிடுச்சு நடுவில். அதுக்காக ரிச்சி சீட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போகும்போது கரெக்டாக ஒரு 11 or 12 இருக்கும். உச்சி வெயிலில் தான் போனேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டுன்னு சொல்லி ஆஃபே ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து எனக்கே என்னடா இது வண்டி இப்படியெல்லாம் ஆஃப் ஆனதுலேயே ஓவர் ஹீட்டுன்னு ஆஃப் ஆகுதுன்னா, அதுக்கப்புறமேட்டு சரி ரேடியேட்டர் ஆனில் இருந்தால் வந்து கூல் டவுன் ஆகும்ல. ஒரு டைம் வீட்டில் வரும்போது ரேடியேட்டர் ஆனில் இருந்தது. சரி அது பாட்டிக்கு ஓடட்டும், வண்டி கூல் ஆகிடுச்சுன்னா வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்கிற ஒரு பிளானில் இருந்தேன். பட் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு ரேடியேட்டர் ஓடிட்டுருக்குது. வண்டி கூலான மாதிரி தெரியல, ஓவர் ஹீட்டுன்னு ஆகி வண்டியே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் சரி இதுக்கு மேலே இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சர்வீஸுக்காக இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கேயாவது கடை இருக்குமா, மெக்கானிக் கடை அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் லோக்கலில் தான் பார்த்துட்டு இருந்தேன். கேடிஎம் யாருமே பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிஹேன்வுட்ஸ் ஆஃபீஸ் கிட்டாக்க ஒரு மெக்கானிக் இருக்குது, அவங்க நல்லா பார்ப்பாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், கேடிஎம் பார்ப்பேன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் கரெக்டாக தெரில. போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூ ஏது செக் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியும். பாருங்களேன், வண்டி எடுத்து மிஞ்சி போனால் ஒரு 1 கிலோமீட்டர் கூட ஓட்டியிருக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 900 மீட்டர்ஸ் 800 மீட்டர்ஸ் தான் ஓட்டியிருப்பேன். பட் அதுக்கே வந்து எது வரைக்கும் ஹீட்டிங் வந்திருக்குன்னு பாருங்களேன். கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இவ்வளோ தூரம், அதாவது பாதி ஹீட் ஆன மாதிரி காட்டுது. இன்னும் இத்தனைக்கும் டிராஃபிக்லாம் கிடையாது, கூலாக ஓட்டும் போதே இப்படி இருக்குது. அண்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓவர் ஹீட்டுன்னு காட்டிடுது. ஸோ அதனால தான் வந்து சரி அங்கே போய் செக் பண்ணுவோம். என்னென்னா வந்து ரேடியேட்டர் ஓடினாலும் இன்ஜின்குள்ளே போகிற அந்த கூலண்ட் ஆயில் சப்ளை வந்து போகாமல் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டு இருக்குது. தெர்மோஸ்டாட்டுங்குவாங்க. அந்த தெர்மோஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் ஒழுங்காக பண்ணலைனாலும் இந்த மாதிரி இஷ்யூ வரும். ரேடியேட்டர் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓடலைனாலும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும். இப்படியே விட்டோன்னா வந்து நாஸ்டி ஆயிரும். வண்டி எடுக்கிறவங்க இல்லையோ ரெடி பண்ணி பக்காவாக வச்சுக்கணும் கைஸ். பாவம் என் செல்லம், அதை ஒழுங்காக கவனிக்காமே விட்டேன். நான் இண்டிகேட்டர் போடணும்னா செம்ம டிராஃபிக் ஆகிடுது கைஸ் சென்னையெல்லாம். ஏன்னா சென்னையில் டிராஃபிக் ஆகாதாடா, அதே நான் உனக்கு புதுசான்னு கேட்டிங்கன்னா எனக்கு புதுசாக இருக்குது. ஈரோட்டில் வந்து டிராஃபிக் இவ்வளோ ஆனதில்லை. சென்னையில் வந்து ஃபுல்லாக டிராஃபிக் தான். யாராவது இந்த பாலம் ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு சிவன் ஸ்டாச்சு, ஈஷா ஸ்டாச்சு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டாச்சு வந்து நான் டெய்லியுமே இந்த பாலை டெய்லி எனக்கு ஏறி இறங்கணும். ஸோ நான் வந்து அப்போ ஏறி இறங்கும்போது அந்த ஸ்டாச்சு வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதான் வேளச்சேரி. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் 100 feet ரோடு வரும். அப்படியே போனோன்னா ஃபீனிக்ஸ் மால் வரும். ஃபீனிக்ஸ் மாலும் தாண்டி கன்னிகாபுரம்னு நினைக்கிறேன். கன்னிகாபுரம் பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ போகிற மெக்கானிக் கடை இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு பாயிண்ட் தான் காட்டுது. அதுக்குள்ளார கால்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு தெரிய ஆரம்பிக்குது. டியூன்லேயே வந்து இவ்வளோ ஹீட் ஆனதில்லை, அதனால தான் இவ்வளோ பயமாக இருக்குது. இன்ஜின்க்கு இது பிரச்சனை பண்ணிடுமோன்னு. தங்கமான இன்ஜின், தங்கமான வண்டி, அதை நான் பார்த்துக்கிறதுல தான் இருக்குது. ஈரோடுனா கவலையே இல்லை, பிரகாஷ் ப்ரோவே இருக்கார்.
அவர்கிட்ட விட்டோன்னா எதுனாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ சென்னையில் மெக்கானிக்கை பிடிச்சி ரெடி பண்ணுறதுக்காக தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணா இங்கண்ணா நீ பாட்டி நீ என்னண்ணா பண்ணுற? நான் இஷ்யூ சொன்னது வந்துட்டு தான். ஸோ ஆக்சுவலி முக்கால்வாசி ஹை டெம்பரேச்சர் தான் காட்டிகிட்ருக்கு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ரேடியேட்டரே ஆன் ஆகலை. சில சமயம் ரேடியேட்டர் ஆன் ஆக மாட்டேங்குது, சில சமயம் ரேடியேட்டர் ஆனாலும் அதோடய ஃபங்க்ஷன் ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பாருங்களேன், ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஆனே ஆகலை. கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி கொடுத்துருக்கு. ஸோ இவர் வந்து செக் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சாயங்காலம் ஒரு 4 வந்தோன்னா வந்து என்னன்னு தெரியும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ரேபிடோ புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். என்ன ப்ரோ? வேணாம் ப்ரோ, இருக்குது. வண்டி மெக்கானிக் கடையில் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ப்ரோ. சாயங்காலம் ஆயிரும் நாப்ல. சார் நான் அப்படியே கிளம்பிடலான்னு. ஸோ கைஸ், என்னடா ரேபிடோவில் போயிட்டு இருந்தவன் திருப்பியும் RC 390 எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காரு, வண்டி ரெடி ஆகிடுச்சான்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது, வண்டி ஒன்றும் ரெடி ஆகலை. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ரேபிடோ போட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமேட்டு அவங்க செக்கெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மெக்கானிக் என்ன சொன்னாங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் ப்ரோ ரன்னிங்லலாம் ஓடுது, ஐடியலாக நிற்கும்போது தான் ஓட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்க இருந்துக்கிட்டு இல்லை ரேடியேட்டர் ஃபேன் தான் போயிருக்கு, புது ரேடியேட்டர் தான் மாற்றணுன்னாங்க. நான் ஏன் இங்கே ஸ்லோ பண்ணுறேன்னா, அச்சோ இந்த சிவனை யாரோ கீழே தள்ளிட்டாங்க. நீங்கள் எப்படியா இருங்க, நான் ரெகுலராக போகும்போது வரும்போது பார்ப்பேன். கடவுளே, சரி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா வந்து ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் சொன்னேன் ப்ரோ ஐடியலாக இருக்கும்போது தான் ரன் ஆகலை, பட் வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ரன் ஆகுது அப்படின்னு. இல்லை ப்ரோ அது ரேடியேட்டர் போயிடுச்சுனாங்க. ஸோ ரேடியேட்டர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RC 390க்கு அரௌண்டு 2300-400 கிட்ட வந்தது. சில பக்கம் 2800 சொன்னாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தான் இருக்கவே இருக்காரு பிரகாஷ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடுக்கு ஃபோன் பண்ண, ப்ரோ நமக்கு ரேடியேட்டர் ஃபேன் போயிடுச்சாட்டிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு. கவலையே படாத, நைட் உனக்கு வச்சு விட்றேன், நாளைக்கு கத்தால உனக்கு கொரியர் வந்துடும்னாரு. அதே மாதிரி ரேடியேட்டர் ஃபேனை அமுச்சு விட்டாரு. ஸோ வீட்டுக்கு ST கொரியரில் இப்போ தான் வந்தது. அந்த ரேடியேட்டர் ஃபேனை தூக்கிட்டு இப்போ திருப்பியும் நான் கேரேஜுக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா ரேடியேட்டர் இந்த ஹீட்டிங் இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த கிளச்சு தாங்க அநியாயத்துக்கு டைட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு இது ஏதாச்சும் பார்க்க முடிஞ்சால் அதையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூலண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து லைட்டாக லீக் ஆக ஆரம்பிச்சிது. அது டாப் அப் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ அதுலேருந்து லீக் ஆச்சு, அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படியும் கூலண்ட் ஆயிலுமே வண்டியில் இருக்காது, அதனால் கூலண்ட்டையும் டாப் அப் பண்ணணும், அண்ட் தென் ரேடியேட்டர் ஃபேன் மாற்றணும். முடிஞ்சால் இந்த கிளச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. எப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளோவில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கவலை இல்லை, இப்போ டிராஃபிக்லலாம் கிளச்சு மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா இருக்குது. அப்போ பிடிச்சிட்டே இருக்கும்போது இப்படி பிடிச்சிட்டே இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப வலிக்குது கைஸ், ரொம்ப அப்படியே கெட்டியாக இருக்குது கிளச்சு. ஆனால் நீங்கள் ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, அது சப்போஸ் அந்த கிளாஸ் பறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யார் மேலேயாவது வந்து விழுந்துடாது. ஒன்றா அதை ஃபுல்லாக கழட்டிட்டு ஓட்டுங்க, இல்லையா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓட்டுங்க. இந்த மாதிரி ஓட்டுனீங்கன்னா கூட வரவங்களுக்கு தான் டேஞ்சர். அது யாரும் ஹெல்மெட் போடாமல் வந்தான்னு வச்சுக்கோங்க, டபால் நடிக்கும். ஆனால் இண்டிகேட்டர் போட்டிருக்கியா? அண்ட் இதுதான் அந்த ரேடியேட்டர். பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துட்ருக்காரு ரேடியேட்டர். கைஸ் ரேபிடோவில் போயிட்டுருக்குறோம். நமக்கு அப்படியே திக்குன்னு இருக்குது கைஸ். சும்மா தலைமை இப்படி உடைக்கிறாரு, அப்படி உடைக்கிறாரு, ஓவர்டேக் அடிக்கிறாரு, லாரிக்குள்ளே போடுறாரு. ஐயோப்பா, பசங்களோட பின்னாடி உட்காந்து போகும்போதே அப்படி பயப்படுவேன். முன்ன பின்ன தெரியாத ரேபிடோ ஆரில் சும்மா பறந்துட்டு போனார்னு வச்சுக்கோங்க, பின்னாடி அப்படியே தூக்கி வாரி போடுது நமக்கு. ஸோ இதோட 1, 2 இது 4வது ரேபிடோ. ஒரே ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ண கொடுத்ததுக்கு. பைக் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிடுச்சுங்கண்ணா. ஏன்னா ஏதோ காயின் இருக்குது, வண்டி மேலே ஏதோ காயின் இருந்தது. இது கூலண்ட் பண்ணிங்களா, டாப் அப் பண்ணிட்டீங்களா?
ஸோ கைஸ் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் வெயிட் பண்ணி அது எடுத்ததெல்லாம் கை வலிக்கிறது இல்லை. டிராஃபிக்கில் ஓட்டும்போது தான் அந்த ஒரு கைவலி தெரியுது. வச்சு இன்றைக்கி எப்படியும் டிராஃபிக்கில் சிக்குவோம் போகும்போது, அப்போ தான் தெரியும். இப்போ சும்மா ஜஸ்ட் ஒரு ரைடு மட்டும் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் ரைட் பண்ணுறேன். ஆக்சுவலி டக்குன்னு ஹீட் ஆயிரும், அதுதான் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டே இந்த வண்டியில். கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் யூட்டன் அடிச்சுட்டு வருவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போயே டெம்பர் ஏறிட்டு தான் இருக்குது. முக்கால் டெம்பரேச்சர் ஆச்சுன்னா ரேடியேட்டர் ஆன் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். டெஸ்ட் ட்ரைவ் சும்மா நடு பக்கம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஸோ இப்போ ரேடியேட்டர் இந்த இப்போ ஆன் ஆனாவது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஐடியாலாம் இருக்கும்போதே வண்டி ஆன் ஆகாமல் தான் இருக்கும் ரேடியேட்ரு. அது என்ன ஆகுன்னா, ஆக்சுவலி வண்டியை நிறுத்தும் போது ரேடியேட்டர் ஆன் ஆனாலுமே ஒரு பக்கம் நம்ம நிறுத்துகிறோம், வண்டி ஆஃப் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரேடியேட்டர் ஓடினாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் ஒழுங்காக வேலை செய்யுமான்னு கேட்டால் வேலை செய்யாது. அது ஒன்றும் அந்தளவுக்கு நம்மளுடைய வண்டி வந்து பார்த்திங்கன்னா கூல் பண்ணாலும் கூல் ஆகாது, எக்ஸ்ட்ரா தான் ஹீட்டே ஆகும். ஸோ அது எதுக்கு உதவுதுன்னா வந்து டிராஃபிக்லலாம் போகும்போது, டிராஃபிக்கில் நடுவில் நிற்கும்போது அப்போ மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓவர் ஹீட்டுன்னு சொல்லி ஆஃப் ஆகாமல் இருக்கும். பட் ஸ்டில் இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு இத்தனை நேரம் நின்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஸோ ரேடியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்கு. இப்போ போக போக கூலாகி எப்பயும் போல் மாறணும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆக தான் செய்யுது. அது மெயினாக சென்னை டிராஃபிக்கில் வந்து சொல்லவா வேணும். வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் சுற்றினாலே வண்டியோட கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சான்னு தெரியும். டக்குன்னு இப்போயே என்னால் வந்து ஓகே வண்டி கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவும் முடிவு பண்ண முடியல. ஹோப் இதுக்கு மேலே இந்த வண்டி எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஏன் கொடுக்குது, நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாததுனால தான். வண்டியில் கம்ப்ளைண்ட் கிடையாது. பட் ஸ்டில் இதுக்கு மேலே நானும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவேன், என் செல்லமும் ஒழுங்காக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப்டி கேட். பை பை.